ஒரு நாள் என்னாச்சு, நானும் எங்க வீட்டுக்காரரும் வெளியில போயிருந்தோம். அப்போ நல்லா அழகா பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஜம்முன்னு ஒரு லேடி ஒரு பையனோட வந்திருந்தாங்க. எங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, யாரோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களோ இல்ல ரிலேஷனோ என்னமோன்னு எங்க அம்மா தெரியுமா மலையாளி வந்து உட்காருங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. உட்கார சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. அழகா எங்க அம்மா என் நம்பரையும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க அப்ப அவங்க இல்லைங்க, அவங்க கிட்ட பேச இல்ல, எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் அப்படின்னாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியாதுங்க, நீங்க அவங்க வெளியில போயிருக்காங்க, இந்த நம்பர்ல நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு போன் வந்து ஜாதகம் அது இது எல்லாம் ரெடியா இருக்கு. பையன் வந்து இந்த வேலை பாக்குறான், அந்த வேலை பாக்குறான், இப்படி பாக்குறான், அது இதுன்னு எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து நான் சொன்னேன், இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்க ரெடி இல்லை. அவங்க ரெடின்னு சொன்னாங்கன்னா, இப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அம்மா, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுன்னு இது வரைக்கும் சொல்லல. அவங்க வந்து சொல்லி அம்மா எனக்கு நீ பாருன்னு சொன்னா நாங்க பாக்குறோம், இல்ல அம்மா நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு எங்க கிட்டக்கு வந்து சொன்னாங்கன்னா அதனுடைய தராதரங்களும் அதுவும் என்னங்கிறத பார்த்து இஃப் இட் இஸ் குட் நம்மளே பாருவேன், அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரி இன்னும் நம்ம கிட்டக்கு எதுவும் சொல்லல, எதுவும் அப்போ நான் சொன்னேன், அவங்க எப்ப நம்ம கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களோ அப்ப பாக்கலாம், இப்ப நீங்க போயிடுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க. சில பேர்லாம் போவே மாட்டாங்களே, அடம் பிடிப்பாங்களே. இல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு காலம் அதெல்லாம் நேரங்கள் எல்லாம் வரும்பொழுது அவ சொல்லுவா, இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சப்பியா தான் இருந்தாங்க, சப்பியா இருந்தா சப்பியா இருக்காங்கிறாங்க, மெலிஞ்சாம்பாங்க. ஏன்னா மத்தவங்களுக்காக நான் சொல்றது, மத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்தா நம்மளால வாழவே முடியும், நமக்காக நம்ம வாழணும். அதே மாதிரி அவங்க ஆக்சுவலா மிஸ் இந்தியா படம் பண்ற டயத்துல தான் கொஞ்சம் அவங்க லீன் ஆனாங்க. ஆக்சுவலா லீன் ஆகணும்னு ஆகல, உடம்பு சரியில்லை. ஹைதராபாத் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஏதோ ஒரு இதுவாச்சு, அதுல ரொம்ப இதுவாயிட்டாங்க. 10-15 நாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. அழகா இருக்காங்க நினைக்கிறீங்க கேமரால? எப்பவுமே சப்பியா இருந்தா ஒரு என்னைக்குமே ஒரு அழகு தான். சவுத் இந்தியன் கல்ச்சருங்கிறது ஒரு சப்பியா அழகா இருக்கிறது தான். சில பேர் பார்க்கும்போது இப்ப கீர்த்தி சுரேஷ்லாம் சொல்லுவாங்க, her dressing sense is very well, ரொம்ப சென்சிபிளா ட்ரெஸ் பண்றாங்கன்ற மாதிரி. இதுவே இப்போ அவங்க ஒரு படத்துல ரொம்ப கிளாமர் சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது என்ன இவங்க இந்த மாதிரி தானே நடிச்சிட்டு இருந்தாங்க, இவங்க ஏன் கிளாமர் பண்றாங்கன்ற மாதிரி கொஸ்டின் வருது. ஸோ வாட் இஸ் கிளாமர் டு யூ? நீங்க உட்காந்து பேசுவீங்க, அதை பத்தி டிஸ்கஸ்லாம் பண்ணுவீங்க. கிளாமருக்கும் செக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ இவங்க கீர்த்தி சுரேஷ் போடுற இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க வந்து பாம்பே ஆர் லண்டன் அங்கெல்லாம் போனீங்கன்னா இது காமன், எல்லாரும் ரோட்லயே நடந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம பர்டிகுலரா சினிமால எடுத்து காட்டுறவங்க பொழுது என்னமோ இப்படி இருக்கிறவங்க இப்படி போடுறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க படிச்சது ஃபேஷன் டிசைன் கோர்சஸ் தான் படிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அதனுடைய லெவல் இருக்கு. அந்த கிளாமர்லயும் அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் ஒரு அதுக்காக ஒண்ணுமே பண்ணலைனாலும் இதுவா இருக்காது. ஸோ அது தேவை என்ன உண்டோ அதை ஷீ நோஸ் ஹர் இது அவங்களுக்கு என்னங்கிற ஒரு சரௌண்டிங் அவங்களுக்குள்ளேயே இருக்கு, அதை விட்டு அவங்க போக மாட்டாங்க.